அரசியலை விரும்பக்கூடியவர்கள் பொதுமக்கள் சீமான் வந்து சட்டமன்றத்துக்கு போகணும்னு விரும்புகிறாங்க. ஆனால் அதை வந்து என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு ஒரு சாயம் பூசணுன்றதுக்காக இந்த வேலை நடக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் பொது வேட்பாளராக நிறுத்தப்படுறாரு. அந்த இடத்துல நாம் தமிழர் வந்து தனித்து வந்து ஒரு தொகுதியை வெற்றி பெறதை கூட பார்த்தீங்கன்னா இந்த கட்சிகளால் வந்து இந்த ஆளுங்கட்சிகளால் ஏற்கனவே ஆண்ட கட்சிகளால் வந்து ஜீர்ணிக்க முடியல. அந்த தனித்தன்மையோடு அப்படியே வந்துடக்கூடாது. நாம் தமிழர் கட்சி வெற்றி பெறத ஒரே ஒரு எம்எல்ஏ வெற்றி பெறதை கூட பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்திருக்கிற ஆளுங்கட்சி கூட விருப்பம் இல்லை. அவங்க விரும்பணும்னு அவசியம் கிடையாது, அதுக்கு மாற்றாக வேலை செய்கிறாங்கன்னு சொல்ல வரேன். ஏன் நாம் தமிழர் வந்து பார்த்தீங்கன்னா மையப்படுத்தி இங்கே ஒரு அரசியல் நடக்குது, எனக்கு இது ஒரு பெரிய சந்தேகமாக இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஊடகங்களையும் சந்திக்கிறதில்ல. ஸோ ஊடகங்களை சந்தித்தாலும் கூட அவர் ஏதாவது ஒரு வார்த்தை பேசுவார், அதை குறிச்சிட்டு பல பேர் தொங்குவாங்கன்னு நீங்கள் பார்த்துருக்கீங்க. இப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா அது அவருடைய அணுகுமுறை வந்து மாற்றுறாரு. அப்போ வந்து ஒட்டுமொத்த ஊடகங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் மீடியா உட்பட எல்லா மீடியாக்களுமே வந்து தேசிய ஊடகங்கள் முதற்கொண்டு எல்லாமே கேட்டால் சீமான் நேர்காணல் கொடுப்பாருன்ற அந்த எதிர்பார்ப்பு வந்து இருக்குது. ரெண்டாவது வந்து தோல்வியை சந்திச்சிருக்கிறாரு. 8% 4% ஆயிருக்கு. ஆனால் சீமான் வந்து தினம் பேசிகிட்டே இருக்கிறாங்க. அப்போ இது எப்படி இது? அண்ணன் சீமான் வந்து அங்கே வந்து ஒரு பொது வேட்பாளர் நிறுத்தப்படுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வமாக வந்து ஒரு ஊடகங்கள் செய்திகளில் வந்து கசிய விடப்படுது. அந்த கசிய விடுறது யார் தரப்பும் கசிய விடப்படுறதுன்னு கேட்டால் அது தாவேக்கா தரப்பு தான் கசிய விடப்பட்டதாக சொல்கிறாங்க. நாம் தமிழர் செய்கிறது ஏதாவது அந்த மாதிரி வந்து இருக்கான்னு கேட்டால் இல்லை. சீமானுக்கான அந்த எதிர்ப்பு குரல் வந்து பார்த்தீங்கன்னா கட்சிக்குள்ளேருந்தே வருது. இப்போ தான் நான் பார்க்குறேன். நான் ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி தான் நான் பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. சீமான் வந்து இப்போ வந்து 8% இருந்து 4% ஆகிட்டார். அப்போ பார்வையில் என்ன, சீமான் வந்து தோல்வியை சந்திச்சிட்டார். சீமானுக்கு வந்து அரசியலில் இறங்க முடியும். ஆனால் ஏன் வந்து சீமான் வந்து குறி வைத்து தாக்கப்படுகிறார்? இப்போ சீமான் பல இடங்களில் இந்த உள்ளாட்சி தேர்தல் வந்தால் கூட பல இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா வந்து வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிற இடத்துல வந்துடுவார். அப்போது நாம் தமிழர் வந்து பார்த்தீங்கன்னா பெறக்கூடிய வாக்கு இருக்கு இல்லையா, 4ஆவதாக பெறக்கூடிய வாக்குகள் கூட சொல்கிறேன், அது கணிசமான வாக்குகள் கூட பார்த்திங்கன்னா இந்த மும்முனை போட்டியிலே வெற்றி தோல்வியை மாற்றுற வலிமை வந்து நாம் தமிழர் இருக்குது. அப்போ என்ன செய்யணும்? அந்த பக்கம் தள்ளிடணும். ஆனால் அந்த மும்முனை போட்டின்னு வரும்போது என்ன ஆகுதுன்னா, நாம் தமிழர் வந்து கட்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே யார் வெற்றி பெறணும், அது டிவிக்கே வெற்றி பெறதாக இருக்கட்டும் அல்லது அதிமுக திமுக வெற்றி பெற அந்த வாய்ப்பை வந்து பார்த்திங்கன்னா முடிவு செய்கிற இடத்துல வந்து நாம் தமிழர் வந்துடும். அதுக்காக தான் இது வந்து இப்படி ஒரு நுணுக்கமாக கட்டமைக்கப்படுது. அவரோட சேர்ந்துட்டாரு, ஒன்றா மொத்தமாக இருக்கிறாங்க. இன்னைக்கு தேதிக்கு அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணையும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு சேகோரா ஜெய்சங்கர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த இடைத்தேர்தலில் எப்படியாச்சும் வென்று சட்டமன்றம் போய் ஆக வேண்டும் சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சி தீவிரமாக வேலைகளை தொடங்கியிருக்காங்க. முன்கூட்டியே கூட அறிவிச்சிட்டாங்க, இது மாதிரி இடைத்தேர்தலில் பங்கேற்க போகிறோம், சீமானவர்களும் அம்பாசமத்தில் நிற்க போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் விஜய் அவர்களின் அடுத்த அந்த குதிரை பேரம் எனக்கூடிய ஒரு குற்றச்சாட்டினால இப்போ உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இடைத்தேர்தலுக்கு தடை விதிச்சிருக்காங்க. இப்போதைக்கு எப்படி பார்க்குறீங்க இந்த தீர்ப்பை? விஜய் அவர்களின் அரசியல் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லப்போது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது முதல் கட்டமாக வந்து கேட்டால் இடைத்தேர்தல் என்பது வந்து 6 மாதத்துக்குள்ளே நடத்தி முடிக்கணும். சரிங்களா? இப்போ இந்த வழக்கு இருந்தால் கூட பார்த்திங்கன்னா இது இடைக்கால தடை தான். இது எவ்வளோ நாளைக்கு இந்த இடைக்கால தடை வந்து நீடிக்க முடியும்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா தேர்தல் ஆணையத்தோட அந்த விதிகள் படி 6 மாதத்தில் தேர்தல் நடத்தினோம்னா அங்கே சட்டமன்ற உறுப்பினர் வந்து அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி வந்து அந்த தொகுதிக்கு தேவை. அப்போ இது வந்து ஒரு அதாவது கேட்டால் இடைத்தேர்தலுக்கு ஒரு இடைக்கால தடை தான் இது. ஸோ அதனால் வந்து இது நீடிக்கணும்லாம் சொல்ல முடியாது. இப்போது முதல் கட்டமாக வந்து இவங்களுக்கு வந்து இந்த அரசு தேர்தல் ஆணையத்துக்கு வந்து ஒரு நோட்டீஸ் அனுப்புவாங்க. யார் மீது வந்து இவங்க ஏதாவது குற்றம் சாட்டிருக்காங்களோ அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த நோட்டீஸ் போகும், நீதிமன்றத்தில் வந்து விளக்கம் கேட்டு போகும். அதுக்கு அவங்க பதில் மனு தாக்கல் பண்ணுவாங்கள்ல, அதுக்கு பிறகு தான் இந்த தடை நீடிக்குமான்றதே அதுக்கப்புறம் தான் தெரிய வரும். ஸோ இதெல்லாம் எவ்வளோ காலத்துக்குள்ளே நடக்கும் அப்படின்னா இன்னும் ஒரு 2 மாதத்துக்குள்ளே நடக்கும். இப்போதைக்கு ஒரு மாதம் முடிஞ்சிருக்குன்னு வச்சுக்கோ. 1 மாதம் கூட இல்லை, ஒரு 15 நாள் கூட வச்சுக்க முடியும். ஒரு மாதம் வச்சுக்கோங்களேன் தோராயமாக. ஏன்னா வெவ்வேறு காலகட்டத்தில் தான் ராஜினாமா பண்ணியிருக்கிறாங்க. எம்ஆர் விஜயபாஸ்கர் பண்ணி 10 நாள் ஆச்சு, அதுக்கு முன்னாடி அவங்க பண்ணி ஒரு மாதம் ஆகுது இப்படி. ஸோ அப்படி இருக்கும்போது அதிகபட்சம் ஒரு 2 மாதத்துக்குள்ளே வந்து இந்த இடைக்கால தடைன்றது நீக்கப்படும். ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் நடத்தணுன்ற அந்த ஒரு கட்டாயம் இருக்குல்ல, இந்த 6 மாதத்துக்குள்ளே அவங்க இதுக்கு மேல்முறையீட்டு கூட போகலாம். நாங்கள் தேர்தல் நடத்தணுன்றதுக்காக மேல்முறையீட்டுக்கு போகலாம். ஸோ அதனால் நம்ம வந்து வழக்குகள் கடந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து வெற்றி பெற்ற செல்லாதுன்னு சொல்லி பல
வந்து பலர் வந்து நீதிமன்றத்தை நாடி இருக்கிறாங்க. அப்போ தற்காலிகமாக வந்து பார்த்திங்கன்னா பதவி ஏற்ற பிறகு, அதாவது என்ன பதவி ஏற்ற பிறகு வந்து தேர்தல் அவர் வெற்றி பெற்ற செல்லாதுன்னு சொல்லி போயிருக்கிறாங்க. அப்போ அவங்க பதவியிலேருந்து இறக்கலை. கடைசியாக முடிவு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இவருக்கு பீரியட், அதாவது ஓபிஎஸோட மகன் அவருடைய ரவீந்திரநாத்தோடைய அந்த வழக்கு கூட பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய பதவி காலம் முடிகிற அந்த 6 மாத காலத்தில் தான் அந்த தீர்ப்பே வந்தது. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், வெற்றி பெற்றது செல்லாதுன்றது. அந்த மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா வெற்றி பெற்று பதவி இருந்த பரவாயில்ல, இவங்கெல்லாம் ராஜினாமா பண்ணியிருக்கிறாங்க இல்லையா. ராஜினாமா பண்ணது பிறகு தான் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வழக்கு தொடங்கப்படுது. சரிங்களா? அதனால் இந்த இடைத்தேர்தல் நடத்தக்கூடாதுன்ற அந்த வந்து இடைக்கால தீர்ப்பு தான் அது. அநேகமாக நான் நினைக்கிறேன் இவங்க பதில் மனு தாக்கல் பண்ண பிறகு அது வந்து இதே நீதிமன்றமே கூட விலக்கிடலாம் அந்த இடைக்காலத்தை. அதனால் நம்ம கொஞ்சம் பொறுத்து இருந்தால் பார்க்கணும் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. பதில் மனு தாக்கல் பண்ணும்போது இவங்க என்ன பதில் சொல்கிறாங்க, அதை நீதிமன்றம் எப்படி எடுத்துக்குது. ஸோ இடைக்கால தடைறதுனால ஒரு 2 மாதத்துக்குள்ளே கூட இந்த தீர்ப்பு வந்துடலாம். ஏன்னா 6 மாதத்துக்குள்ளே அங்கே வந்து தேர்தல் நடத்தி ஆகணுன்ற ஒரு விதி இருக்குது. அதனால் 2 மாதத்துக்குள்ளே அது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே சார், இப்போது நாம் தமிழர் கட்சியோட அந்த அக்ரெசிவான அப்ரோச்சை எப்படி பார்க்குறீங்க இடைத்தேர்தலை மையப்படுத்தி? அதாவது இப்போ ஒரு விஷயம் நடக்குது, 2 விஷயம் நான் பார்க்குறேன். ஒரு பக்கம் வந்து பொது வேட்பாளர்னு சொல்லி யாரும் பகிரங்கமாக யாருன்றது நான் சொல்கிறது நாம் தமிழர் தரப்பில் யாரும் வந்து அண்ணன் சீமான் வந்து அங்கே வந்து ஒரு பொது வேட்பாளர் நிறுத்தப்படுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வமாக வந்து ஒரு ஊடகங்கள் செய்திகளில் வந்து கசிய விடப்படுது. அந்த கசிய விடுறது யார் தரப்பு வந்து கசிய விடப்படுறதுன்னு கேட்டால் அது தாவேக்கா தரப்பு தான் கசிய விடப்பட்டதாக சொல்கிறாங்க ஒரு பொது வேட்பாளர். இன்னொரு பக்கம் வந்து நாம் தமிழர் செய்கிறது ஏதாவது அந்த மாதிரி வந்து இருக்கான்னு கேட்டால் இல்லை. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சோம்னா பொது வேட்பாளராக வந்து சீமான் அவர்களை நியமனம் பண்ண பிறகு சீமானுக்கான அந்த எதிர்ப்பு குரல் வந்து பார்த்தீங்கன்னா கட்சிக்குள்ளேருந்தே வருது. இப்போ தான் நான் பார்க்குறேன். நான் 2த்தையும் கனெக்ட் பண்ணி தான் நான் பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. சீமான் வந்து இப்போ வந்து 8% இருந்து 4% ஆகிட்டார். அப்போ பார்வையில் என்ன, சீமான் வந்து தோல்வியை சந்திச்சிட்டார். சீமானுக்கு வந்து அரசியலில் இறங்க முகம். ஆனால் ஏன் வந்து சீமான் வந்து குறி வைத்து தாக்கப்படுகிறார்? ஏன் நாம் தமிழர் வந்து பார்த்தீங்கன்னா மையப்படுத்தி இங்கே ஒரு அரசியல் நடக்குது? எனக்கு இது ஒரு பெரிய சந்தேகமாக இருக்குது. 2வது வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஊடகங்களையும் சந்திக்கிறது இல்லை. ஸோ ஊடகங்களை சந்தித்தாலும் கூட அவர் ஏதாவது ஒரு வார்த்தை பேசுவார், அதை பிடிச்சிட்டு பல பேர் தொங்குவாங்கன்னு நீங்கள் பார்த்துருக்கீங்க. இப்போ அது வந்து பார்த்திங்கன்னா அது அவருடைய அணுகுமுறை வந்து மாற்றுறாரு. அப்போ வந்து ஒட்டுமொத்த ஊடகங்களும் வந்து பார்த்திங்கன்னா பிரிண்ட் மீடியா உட்பட எல்லா மீடியாக்களுமே வந்து தேசிய ஊடகங்கள் முதற்கொண்டு எல்லாமே கேட்டால் சீமான் நேர்காணல் கொடுப்பாரன்ற அந்த எதிர்பார்ப்பு வந்து இருக்குது. இதுதான் எதிர்பார்த்தது நம்ம. ஏன்னா எதிர்பார்க்காம கூப்பிட்டு தினம் காலையில் மத்தியானம் சாயந்தரம் மீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தையை வந்து பார்த்தீங்கன்னா வந்து வச்சிங்க பல பேர் வந்து பல விதமாக விளையாட்டுகள் நடத்துனாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஊடகங்களையும் சந்திக்கலை. 2வது வந்து தோல்வியை சந்திச்சிருக்கிறாரு. 8% 4% ஆயிருக்கு. ஆனால் சீமான் வந்து தினம் பேசிகிட்டே இருக்கிறாங்க. அப்போ இது எப்படி இது? அவர் வந்து அதுவும் குறிப்பாக வந்து இன்னொரு பிம்பமும் கட்டமைக்கப்படுது ஆளுங்கட்சி தரப்புலேருந்து. என்னன்னாக்கா திமுகவும் அதிமுகவும் வந்து ஒரே வந்து கேட்டால் ஓர் அணியில் இருக்கிறாங்கன்ற மாதிரி முதலமைச்சர் பேச்சிலே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். தீய சக்தியும் தீந்த சக்தியும் ஒன்றா இருக்கிறாங்க, கூட்டு களவாணிகள் அப்படின்னு சொல்கிறாரு. கூட்டு களவாணிகள்னு சொல்லிட்டு வெளிப்படையாக இங்கே பேசும்போது இன்னொரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு செய்தி, இந்த திமுக தரப்பும் அதிமுக தரப்பும் எல்லாம் சேர்ந்து பொது வேட்பாளராக சீமானை நிறுத்துகிறாங்க. அப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த தாவேக்கா தரப்பில் ஒரே வட்டத்துக்குள்ளே 3 பேரையும் நிறுத்தணும். யார் 3 பேர் நிறுத்தணும்? திமுக அதிமுக நாம் தமிழர் இவங்கெல்லாம் ஒரு அணி, நாங்கள் வந்து எதிரணி. அப்போ 1 to 1 இங்கே இருக்குது. அப்போ சீமான் வந்து தனியாக நின்னார்னா அவர் பெறக்கூடிய அந்த வாக்குகள் தான் இங்கே வெற்றி தோல்வியை நிர்ணயம் பண்ணுது. அவர் வாங்கக்கூடிய அந்த நாம் தமிழ் வாங்கக்கூடிய அந்த 20,000 வாக்குகள் தான் வெற்றி தோல்வி. அப்போ அவர் என்ன செய்யணும் கேட்டால் அங்கே தள்ளிடணும். எங்கே தள்ளிடணும்? திமுக தரப்புலையும் அதிமுக தரப்புலையும் ஒன்றா இருக்கிறாங்க, கூட்டு கலவானே இருக்கிறாங்க. அந்த கூட்டத்தில் தான் இவரும் இருக்கிறாரு. இவரை பொது வேட்பாளராக அவங்க நிறுத்துறாங்க. இது யார் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா தாவேக்கா தரப்பில் பண்ணுறாங்க. இதுதான் இங்கே ஒரு நுட்பமான அரசியல். இது புரியாமல் இந்த நேரத்தில் சீமான் அவர்கள் மீது வந்து பார்த்திங்கன்னா வந்து சொந்த கட்சியில் இருக்கிற சில பேரை வந்து பார்த்திங்கன்னா இந்த சூழல் வந்து உங்களுடைய கருத்துக்களை வந்து பொதுத்தளத்தில் தெரிவிக்கிற சூழல் கிடையாது. ஸோ அதனால் அந்த வேலையும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். கட்சியில் இருக்கிறவங்களே சில பேர் வந்து பொதுத்தளத்தில் வந்து சீமானை விமர்சிக்கிறாங்க. ஆனால் நடக்கக்கூடிய விஷயத்தை பாருங்கள். இதை தான் நீங்கள் கூர்ந்து கவனிக்கணும். இங்கே வந்து கூட்டு களவாணிகள்ன்றது நேற்றுக்கு முதலமைச்சர் பேசும்போதே தெரிவிக்கிறார், 2 தரப்பில் ஒன்றா தான் இருக்கிறாங்கன்ட்டு. ஆனால் அப்படி ஏதாவது இருக்கா? இல்லை. நம்ம பார்த்தோம் திமுக அதிமுக ஏதாவது ஒரு பொதுக்கூட்டத்தில் கலந்துருக்கிறாங்க. ஏன் இன்னும் சொல்லப்போனால் வந்து கல்யாண வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலின் ஒன்றா இருக்கிற ஃபோட்டோ நம்மக்கிட்ட வந்திருக்கா?
அது மாதிரி செய்தி இருக்கா? அப்படி கூட கிடையாது. இல்லை, ஆமாம். கல்யாண வீட்லேயும் சரி, இழவு வீட்லேயும் 2 பேரும் ஒன்றா இருக்கிற மாதிரி கிடையாது. ஆனாலும் வந்து தாவேகா தரப்பு வந்து மீண்டும் மீண்டும் அதை வலியுறுத்துறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா 2 பேரும் ஒன்றா தான் இருக்கிறாங்க, 2 பேரும் மறைமுகமாக பேசுகிறாங்க, ஆட்சியை கவிக்கிறதுக்கு 2 பேரும் 2 கூட்டு சரி பண்ணுறாங்க. இப்படியெல்லாம் செய்தியை வெளியிடும் போது அப்படியே இன்னொரு தரப்பில் என்னன்னு கேட்டிங்கன்னா பொது வேட்பாளர் வந்து சீமான் வந்து அம்பாசமுத்திரத்தில் நிறுத்தப்படுகிறார் சொல்லி செய்தி யார் சொன்னாங்க? யார் சொன்னாங்க? நாம் தமிழர் கட்சியில் சொன்னாங்களா, சீமான் அவர்கள் சொன்னாங்களா? யாரும் இல்லை, சொல்லலை. அதை தான் இங்கே வந்து பார்க்கணும் நம்ம. மற்றபடி திருமண வீட்டில் சந்திக்கிறதெல்லாம் யார் வேணால் சந்திக்கலாம் சார். திருமண வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எதிரிகள் கூட ஒன்றா தான் இருப்பாங்க. ஒரு குடும்பத்தில் இருக்க எதிரிகள் கூட ஒன்றா தான் இருப்பாங்க. அதை மையப்படுத்திலாம் இங்கே பேச முடியாது. அது சில பேர் பேசுகிறாங்க, அது வேற. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் சீமான் அவர்கள் நிற்கிறார்ன்றது உறுதி. அது டிக்ளேர் ஆகிருக்கு. அது நாம் தமிழர் டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க. இடைத்தேர்தலில் சீமான் நிற்கிறார். அது காரணம் அது எல்லாருடைய விருப்பமும். அது எல்லாருடைய விருப்பம்னு சொல்கிறது நாம் தமிழர் கட்சி மட்டுமே கிடையாது. நாம் தமிழர் கட்சியை கடந்து சீமானை நேசிக்கக்கூடியவர்கள், கட்சி எல்லைகளை கடந்து சீமானை நேசிக்கக்கூடிய அத்தனை பேரும், சீமானுடைய பேச்சை வந்து உள்வாங்கக்கூடிய அத்தனை பேருமே வந்து சீமானவர்கள் சட்டமன்றத்துக்கு போகணும். அது வந்து பொது வேட்பாளராக போகணும் அல்லது வந்து தனி வேட்பாளராக போகணுன்றது கிடையாது. சட்டமன்றத்துக்கு போகணும்னு விரும்புகிறாங்க. நாம் தமிழர் கட்சியில் விரும்புகிறாங்களோ இல்லையோ, அந்த நாம் தமிழர் கட்சியை கடந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாம் தமிழர் கட்சியில் விரும்புவாங்க. அதை கடந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து சீமானுடைய பேச்சை உள்வாங்கக்கூடியவர்கள், அரசியலை விரும்பக்கூடியவர்கள், பொதுமக்கள் சீமான் வந்து சட்டமன்றத்துக்கு போகணும்னு விரும்புகிறாங்க. ஆனால் அதை வந்து என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு சாயம் பூசணுன்றதுக்காக இந்த வேலை நடக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் பொது வேட்பாளராக நிறுத்தப்படுறாரு. அந்த இடத்துல நாம் தமிழர் வந்து தனித்து வந்து ஒரு தொகுதியில் வெற்றி பெறதை கூட பார்த்தீங்கன்னா இந்த கட்சிகளால் வந்து இந்த ஆளுங்கட்சிகளால் ஏற்கனவே ஆண்ட கட்சிகளால் வந்து ஜீர்ணிக்க முடியல. அப்போ ஆண்ட கட்சிகள் வந்து அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மௌனமாக இருக்கிறாங்க. பொது வேட்பாளராக அறிவிக்கலை. திமுக அறிவிச்சிருக்கா? இல்லை. அதிமுக அறிவிச்சிருக்கா? இல்லை வேறு யாரு ஒரு விருப்பத்தை ஒரு முறை சொல்லியிருக்கிறார். யார்? அன்புமணி. ஆனாலும் பார்த்தீங்கன்னா இன்னும் பகிரங்கமாக வெளிப்படையாக வந்து வரல. அப்போ இது வந்து ஆளுங்கட்சி தரப்பில் இதை இப்படி செய்தி எடுத்து வரதுக்கு காரணம் என்னென்னா அந்த தனித்தன்மையோடு அப்படியே வந்துடக்கூடாது. நாம் தமிழர் கட்சி வெற்றி பெறத, ஒரே ஒரு எம்எல்ஏ வெற்றி பெறதை கூட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்திருக்கிற ஆளுங்கட்சி கூட விருப்பம் இல்லை. அவங்க விரும்பணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கு மாற்றாக வேலை செய்கிறாங்கன்னு சொல்ல வரேன். புரியுது. யாருமே விரும்ப மாட்டாங்க, இன்னொரு கட்சி வெற்றி பெற்று வரணுன்றதை விரும்ப மாட்டாங்க. ஆனால் அதுக்கு மாற்றாக வந்து வேலை செய்கிறாங்க. அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு வகையான சதி அரசியல். இது நாம் தமிழருக்கு எதிரான சதி அரசியல். பொது வேட்பாளர் நிறுத்தப்படுகிறார். எதுக்காக பொது வேட்பாளர்? எங்களை வெற்றி கொள்ளணுன்றதுக்காக சீமான் வந்து பொது வேட்பாளர் நிறுத்துறாங்க. அப்போ நான் தனி வேட்பாளர் இருந்தால் அவர் வந்து பலவீனமாக பார்க்கறது, பலவீனமாக பார்வையை செலுத்துறது. அது தனி வேட்பாளர். நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் பார்த்தீங்கன்னா வந்து பலவீனமாக நினைக்குது. அப்போ எங்களை வெற்றி பெறணும்னு சொன்னால் அவர் வந்து மற்ற கட்சிகளும் சேர்ந்து அவர் பொது வேட்பாளர் நிறுத்துறாங்க, நாங்கள் பார்த்தீங்களா எவ்வளோ பலமானவர்கள் அப்படின்னு காட்டிக்கிறது. அந்த வேலை நடக்குது. அதே சமயத்தில் இந்த 1-1 வரணும்னு சொல்லிட்டு இந்த டிவிக்கு அரசு நினைக்குது. விஜய் தலைமையிலான டிவிக்கு அரசு என்ன நினைக்கிறேன்னா நமக்கு இந்த அடுத்த தேர்தல் காலத்தில் 1-1 வரணும். இப்போ சீமான் பல இடங்களில் இந்த உள்ளாட்சி தேர்தல் வந்தால் கூட பல இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா வந்து வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிற இடத்துல வந்துடுவார். அது உள்ளாட்சி தேர்தலாக இருக்கட்டும், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அது பாராளுமன்ற தேர்தலாக கூட இருக்கட்டுமே. அங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மும்முனை போட்டின்னு வரும்போது குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி தோல்வி நிர்ணயிக்கப்படும். மும்முனை போட்டின்னு வரும்போது, மும்முனை போட்டின்றதை எதோ நான் சொல்கிறேன், டிவிக்கே, ஏடிஎம்கே, டிஎம்கே. அப்போது நாம் தமிழர் வந்து பார்த்தீங்கன்னா பெறக்கூடிய வாக்கு இருக்கு இல்லையா, 4ஆவதாக பெறக்கூடிய வாக்குகள் கூட சொல்கிறேன், அது கணிசமான வாக்குகள் கூட பார்த்திங்கன்னா இந்த மும்முனை போட்டியில் வெற்றி தோல்வியை மாற்றுற வலிமை வந்து நாம் தமிழர் இருக்குது. அப்போ என்ன செய்யணும்? அந்த பக்கம் தள்ளிடணும். எந்த பக்கம் தள்ளிடணும்? இவர் வந்து திமுக அதிமுக ஒன்றா இருக்குது, இவரும் அதில் தான் இருக்கிறார். அந்த 1-1 வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெற்றி தோல்வி நிர்ணயிக்கிற இடத்துல வந்து அங்கே சீமான் இருக்க மாட்டார். ஆனால் அந்த மும்முனை போட்டின்னு வரும்போது என்ன ஆகுதுன்னா நாம் தமிழர் வந்து கட்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே யார் வெற்றி பெறணும், அது டிவிக்கே வெற்றி பெறதா இருக்கட்டும் அல்லது அதிமுக திமுக வெற்றி பெற அந்த வாய்ப்பை வந்து பார்த்திங்கன்னா முடிவு செய்கிற இடத்துல வந்து நாம் தமிழர் வந்துடும். அதுக்காக தான் இது வந்து இப்படி ஒரு நுணுக்கமாக கட்டமைக்கப்படுது. அவரோட சேர்ந்துட்டாரு, ஒன்றா மொத்தமாக இருக்கிறாங்க. இன்றைக்கி தேதிக்கு அது அதிமுக இருக்கட்டும் திமுக இருக்கட்டும், இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த சரிவை வந்து சீமானவர்களை தங்களோட சேர்த்துக்கிறதன் மூலமாக, அதாவது நாம் தமிழர் கட்சியை சேர்த்துக்கிறதன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய இந்த பலத்தை கூட்டலாம்னு நினைக்கிறாங்க. அது அதிமுக நினைக்குது, திமுக நினைக்குது. இது உண்மை. சீமானவர்களை விடக்கூடாது, நாம் தமிழர் கட்சியை விடக்கூடாது, நம்ம இணைச்சிக்கணும். எப்படி ஒரு பீரியடில் வந்து
ஜெயலலிதாவுக்கு வந்து விஜயகாந்த் தேடி போனாங்க. விஜயகாந்த் வந்து எப்படி வந்து ஷோ இணைக்கிற வேலையை செஞ்சார். ஏன்னா சேர்த்தா தான் உங்களுக்கு வெற்றி. ஜெயலலிதான்ற அந்த ஆளுமைக்கே அந்த சிக்கல் இருந்துச்சு. அப்போ இன்றைக்கி வந்து திமுக தரப்புலையும் சரி, அதிமுக தரப்புலையும் வந்து சீமான் என்ற ஒரு சக்தியை வந்து நாம் தமிழ் சக்தியை பயன்படுத்திக்கணுன்ற அந்த எண்ணம் இருக்குது. அது எதிர்காலம் என்ன நடக்குன்றது நம்ம முடிவு பண்ண முடியாது. நாம் தமிழ் கட்சியோட முடிவு, அது சீமானவருடைய முடிவு. அந்த முடிவுகளை போய் நம்ம போய் வந்து ஆதரிக்கிறன்ற பேரில் பேசக்கூடிய யாராக இருந்தாலும் போயிட்டு அங்கே போய் சஜஷன்லாம் சொல்ல முடியாது. அது நானாக இருந்தாலும் சரி, யாராலும் சரி. ஆதரிக்கிறீங்க, எதிர்க்கிறீங்க, அது உங்களுடைய விருப்பம். ஆனால் முடிவை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து திணிக்க முடியாது. சீமானவர்கள் என்ன முடிவு எடுக்கிறாரு, நாம் தமிழ் கட்சி என்ன முடிவு எடுக்கிறதோ அந்த முடிவுக்குள்ளே போகல. ஆனால் நடக்கிற விஷயம் என்னன்னு கேட்டால், திமுகவும் அதிமுகவும் சீமானை கட்டாயம் வந்து நம்ம வந்து அரவணைக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்குது, அவங்களுக்கு இருக்குது. புரியுது. அது காலம் என்ன செய்யுதுன்னு பார்ப்போம். குறிப்பாக இதை தொடர்ந்து நேற்று முதல்வரோட அந்த பேச்சை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, எனக்கு பேச்சு வந்து ஓரளவுக்கு தேர்ந்த அரசியல்வாதியாக மாறின மாதிரி தெரியுது. அதே சமயத்தில் வந்து அந்த பேச்சோட அந்த ஸ்லாங் இருக்குல்ல, அது நம்மக்கிட்ட கோளாறான்னு தெரியல. ஒரு வேலை சினிமா தோமா தெரியுதா? ஏன்னா நம்ம வந்து சிவகாசியை ஒரு 3-4 தடவை பார்த்துருக்குறோம். உண்மையா இல்லையா? போக்கிரியை ஒரு 2 தடவையா 3 தடவை பார்த்துக்கிறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த பசங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு தடவை சாட்டிஸ்ஃபைட் ஆகாதுங்க. எல்லாம் குட்டி குட்டி பசங்களாக இருக்கும்போது இப்போவாது பரவாயில்ல சொல்லி திருத்தலாம். அப்போ வந்து குழந்தையாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு என்டர்டெயின்மெண்ட்னா என்ன அதானே. அதை தாண்டி இப்போ வந்து பார்த்திங்கன்னா சன் டிவியில் வந்து திறந்தாலே வந்து சன் டிவி தான் இப்போ வந்து திமுகவுக்கு எதிராக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னும் வந்து பார்த்திங்கன்னா சன் டிவி வந்து பார்த்திங்கன்னா வந்து பகிரங்கமாக அறிவிக்கலை. என்னென்னா நாங்கள் வந்து டிவிக்கு சார்ந்த ஊடகம், நாங்கள் டிவிக்கோட பிரச்சார பீரங்கியாக நாங்கள் வந்து செயல்படுவோம் சொல்லி இன்னும் வந்து கலாநிதி மரம் அறிவிக்கலை. அவ்வளோதானே தவிர இப்போ தினம் வந்து நீங்கள் போடுற படத்தை பார்த்துட்டு இருக்கீங்க. ஒருவேளை நம்ம அந்த படத்தை எப்போயாவது நம்ம போகும்போது பார்க்குறோம் இல்லையா, ஓடிட்டு இருக்கும் போது வீட்டே அதானே ஓடிட்டு இருக்குது. எல்லா வீட்டையும் நம்ம வீட்டே ஓடிட்டு இருக்குது, எல்லா வீட்டையும் அதானே ஓடிட்டு இருக்குது. பரவாயில்ல சொல்கிறேன். ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு ஏதோ அந்த சினிமா படத்தை பார்த்த மாதிரி இந்த ஓடுன்னு போது பார்த்தீங்கன்னா அந்த வேட்டைக்காரன் படத்தை ஒரு 4-5 தடவை பார்த்துருப்பாங்க. ஸோ இப்படி வந்து இந்த சினிமாவை வந்து பார்த்தோடைய விளைவானன்னு தெரியல. அன்றைக்கி டேட்டுக்கு நமக்கு இதெல்லாம் தெரியாது. இவர் வந்து ஒரு அரசியல் கட்சி தொடங்குவார், இவர் முதலமைச்சர் ஆவார், நமக்கு தெரியாது. அப்போ நம்ம பொழுதுபோக்குக்கு அந்த பார்த்ததெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த மண்டையில் இருக்கிறதுனால விஜய் பேசுறது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு நடிகர் பேசுகிற மாதிரியே நமக்கு தோணுது. ஏதோ படத்தில் பார்த்த மாதிரியே ஏதோ ஒரு படத்தில் பார்த்து பேச சீனு அப்படி தான் இருக்குது. அது நேற்று வேறு வந்து காஸ்டியூம் வேறு வந்து பிளாக் காஸ்டியூமில் வந்தபோது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு என்ன சொல்கிறதா ஒரு நடிகரை பார்க்குற மாதிரி நடிகர் பேசுகிற மாதிரி தான் தவிர மற்றபடி கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்லலாம். எதுனா அந்த பேச்சு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரசியல்வாதி மாதிரியான பேச்சு இருந்துச்சு. கருத்தாலாம் கிடையாது. நீங்கள் அப்படி கூட உடனே முடிவு பண்ணுறாதீங்க. இல்லை அப்படியே கருத்தியெல்லாம் பேசினார்லாம் கிடையாது. அதான் சார், அந்த இடத்துல எனக்கு ஒரே ஒரு சிக்கல் தான். கரூர் மக்கள் அந்த துயர சம்பவத்துக்கு ஒரு ஆறுதல் தெரிவிக்க நான் போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஜய் அவர்கள் அங்கே போய் இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம், அதுதான் தவறு. இந்த பேச்சிலேயே இந்த இதுலேயே நடந்தது என்ன தெரியுமா? முதல்ல ஒரு விஷயம் சொல்லிடணும். இப்போது சீமான் அவர்கள் சொல்கிறது தான் பகிரங்கமாக சொல்கிறது. ஒரே துணிச்சலான ஒரே தலைவர் சீமான் மட்டும்தான். இந்த அரசு பணி வழங்கினதுன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தவறான முன்னுதாரணம். கம்யூனிஸ்ட் சொல்கிறாங்க, ஆனால் அவங்க சொல்கிறதுக்கு தகுதி இல்லை. தவறான முன்னுதாரணம் பண்ணும்போது நீங்கள் என்ன இதுக்கு இன்னும் உட்காந்துட்டு இருக்கீங்க உள்ள? தவறான முன்னுதாரணம் சொல்கிறீங்க. தவறான முன்னுதாரணம் நீங்கள் வந்து அறிக்கையில் விடுறீங்கல்ல, நேரடியாக இந்நேரம் கடிதம் மூலமாக தெரிவிச்சிருக்கணும்ல. உங்களுக்கு ஒரு கடிதம் மூலமாக ஒரு தாக்கீது அனுப்பியிருக்கணும்ல, நாங்கள் உங்களுக்கு ஆதரவு தரோம், ஆனால் நீங்கள் எடுத்திருக்க இந்த முடிவு என்பது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏற்கத்தக்கதல்ல. இது வந்து தவறான எதிர்காலத்தில் ஒரு தவறான முன்னுதாரணம் ஆகிடும் அப்படி சொல்லி எல்லாரும் கடிதம் அனுப்பிக்கோனா? நீங்கள் ஆதரவு அளிக்கிற கட்சி இல்லை, சும்மா நீங்கள் வந்து அறிக்கை விடுறீங்க உட்காந்துக்கிட்டு. ஒரு ஊடகத்தில் உட்காந்து பேசினா போதாது சார். இந்நேரம் வந்து முறைப்படி ஒரு கடிதம் அனுப்பியிருக்கணும். கம்யூனிஸ்ட் அந்த 2 கம்யூனிஸ்ட்டுமே அந்த கடிதம் அனுப்பியிருக்கணும். நாங்கள் உங்களுக்கு ஆதரவு அளிக்கிறோம், ஆனால் நீங்கள் எடுத்துருக்க இந்த முடிவு வந்து ஒரு தவறான முன்னுதாரணம், இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மறுபரிசீலனை செய்யணும் அந்த உங்களுடைய முடிவை அப்படின்னு நீங்கள் அனுப்பிடணும். ஆனால் அதை செய்யலை. அறிக்கை விட்றீங்க உட்காந்துக்கிட்டு மீடியாவில் பேசுகிறீங்க. சரி, இது ஒரு பக்கம் தான். இதில் சீமான் மட்டும்தான் உள்ளப்பூர்வமாக இன்றைக்கி மட்டும் கிடையாது. கள்ளக்குறிச்சியில் வந்து கள்ளசாராயம் குடிச்சு வந்து ஒரு 60 பேர்கிட்ட இறந்துட்டாங்க. 62 பேர் 63 பேர் இறந்துட்டாங்க. அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தலா 10 லட்சம் கொடுத்தாங்க. அது சீமான் மட்டும்தான் அன்றைக்கி வந்து குடிச்சு சத்தான்னா அவனுக்கு வந்து 10 லட்ச ரூபா கொடுப்பீங்களா அரசு பணத்தை எடுத்து அப்படின்னு சொல்லி அன்றைக்கி பேசுனது சீமான் மட்டும்தான். அப்போது சீமானுடைய பேச்சுக்கும் இந்த கம்யூனிஸ்டுகள் பேச்சுக்கும் வித்தியாசம் இருக்குது. இது ஃபார்மாலிட்டி, சடங்கு சம்பிரதாயத்துக்கு ஒரு வார்த்தை விடுறீங்க. இது அப்படி கிடையாது, உள்ளபூர்வமாக நிஜமான வார்த்தை.
இது வாக்கு நமக்கு கிடைக்குமோ கிடைக்கும், ஐயோ அந்த கள்ளக்குறிச்சியில் இருக்கிற மக்கள்லாம், அந்த சாராயம் குடிச்சிற மக்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் நமக்கு வந்து ஓட்டு போடுவாங்களோ போட மாட்டாங்களோ, அந்த சாதி சனம்லாம் நமக்கு ஓட்டு போடாது அப்படி யோசிக்காமல் தப்புனா தப்புன்னு சொன்னார். எனக்கு அதுதான் பிடிக்கும். தப்புனா தப்புன்னு சொன்னார்ல, கள்ளச்சாராயம் குடிச்சு கோத்து போய் கொடுத்து செத்தானா அவனுக்கு 10 லட்சம் வட்டி கொடுப்பீங்களா? அது தப்பு இல்லை. அது வந்து அந்த வார்த்தை தான் நான் சொல்கிறேன். அப்போது இந்த இடத்துல கூட நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, பகிரங்கமாக வந்து வெளிப்படையாக வந்து இந்த அரசு பணி வழங்குறது வந்து தவறான முன்னுதாரணம் சொல்லி சீமான் வந்து சொன்னார். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது உள்ளபடியே நீங்கள் சொன்ன அந்த சப்ஜெக்ட் கேட்ட கேள்விக்கு வந்தேன். உள்ளபடியாக அந்த மக்களுக்கு நன்மை செய்யணும்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா இந்த 2 மாதம் தேவையே இல்லை உங்களுக்கு. முதல் கையெழுத்து நீங்கள் என்ன செஞ்சிடணும், ஆட்சிக்கு வந்துட்டீங்க, அன்றைக்கே அறிவிச்சிருக்கணும். முதல் கையெழுத்து நான் வந்து இந்த மக்களுக்கு வந்து அரசு பணி வந்து வழங்கணும்னு சொல்லி. சரி, அந்த முதல் கையெழுத்து உங்களுக்கு போகிறதுக்கு அன்றைக்கி டேட்டுக்கு உங்களுக்கு அவகாசம் இருக்குது. 1 மாதம் கழிச்ச பிறகு கூட நீங்கள் சந்திச்சிருக்கலாம். அது சீமான் அவர் பேசும்போது சொன்னார். என்னென்னு கேட்டால், அந்த கரூர் மக்களை வந்து இன்றைக்கி வரைக்கும் போய் அவர் சந்திக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனால் ஆட்சியில் இல்லாத போது நீங்கள் சொன்னீங்க வந்து எங்களுக்கு SOP போடுறாங்க, தடுக்கிறாங்க, எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை அதுன்னு சொன்னீங்க. ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் சந்திக்கல. சீமான் அதை வந்து சுட்டி காட்டினார் போன மேடையில் பேசும்போது, இந்த கரூர் மக்களை இன்றைக்கி வரைக்கும் போய் சந்திக்கவே இல்லை அப்படின்னு சொன்னார். இப்போ நீங்கள் சந்திக்கிற முடிவை எடுத்துட்டீங்க. ஆனால் அந்த முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிடணும், முதல்ல நீங்கள் எடுத்துடணும். அங்கே ஒரு இடைத்தேர்தல் வந்து வரக்கூடிய சூழல் வந்து நீங்களே ஏற்படுத்துனீங்க. உங்கள் கட்சியில் தான் இணைஞ்சிருக்கிறார் அவர். எனக்கு தெரியாதுன்னு கூட நீங்கள் சொல்ல முடியாது. அது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம்னு சொல்ல முடியாது. அவர் ஒரு கட்சியிலேருந்து அதிமுகலேருந்து திமுக போயிட்டாருங்க எம்ஆர் விஜயபாஸ்கர், அதுக்கு நாங்கள் என்ன பொறுப்பு, நாங்கள் திட்டமிட்டபடி நாங்கள் இதை நடத்துகிறோம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். எங்களுக்கு அந்த இடைத்தேர்தல் பற்றி எங்களுக்கு அது பொருட்படுத்தவே இல்லை நாங்கள் சொன்னோம். ஆனால் திட்டமிட்டு உங்களோட மெஜாரிட்டியை மெஜாரிட்டி ஆக்கணுன்றதுக்காக தான் இந்த எம்எல்ஏக்கள் ராஜினாமா வந்து ஊருக்கே தெரியும். அப்போ அந்த கரூரில் வந்து நீங்கள் ஏற்கனவே வெற்றி பெறவே இல்லை, ஒரு தொகுதி கூட. அப்போ இப்போ அந்த இடத்துல ஒரு இடைத்தேர்தல் வருது. இந்த தேர்தல் இந்த எம்ஆர் விஜயபாஸ்கரை எதிர்த்து உங்கள் கட்சி வேட்பாளர் வந்து வாக்கு வித்தியாசம் வந்து பார்த்தீங்கன்னா 15,000 வாக்கு வித்தியாசம் தோற்கிறார். அப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன சொன்னால், இடைத்தேர்தல் கன்ஃபார்ம் ஆன பிறகு நீங்கள் போய் அங்கே வந்து அரசு பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லும்போது அது எப்படி வந்து சரியான நடவடிக்கையாக இருக்கும்? அப்போது எதிர்கட்சிகள் சொல்லக்கூடிய கேட்டால், தேர்தல் ஆதாயத்துக்காக தான் அந்த மக்களுக்கு போய் ஒரு நன்மை செய்கிறாரு, இந்த மாதிரி ஒரு அரசு பண்ணி கொடுக்குறாரு, அதில் முரண்கள் இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா இடைத்தேர்தல் வந்த பிறகு தாங்க அவருக்கு அங்கே வந்து கரூர் மக்களை போய் சந்திக்கணும்னு வந்து அந்த எண்ணம் இருக்குன்னு சொல்லி அந்த குற்றச்சாட்டை மெய்ப்பிக்கிற வகையில் தானே உங்களுடைய பேச்சு இருக்கு. இடைத்தேர்தல் வரும்போது செஞ்சு விடுங்கன்றீங்கல்ல, வச்சு செஞ்சு விடுங்கன்னு சொல்கிறீங்கல்ல. உங்களுக்கு முதல்ல மெயின் தேர்தலுக்கு உங்களுக்கு உங்களை தானே செஞ்சுருக்கிறாங்க. 15,000 வாக்கு வித்தியாசம் இந்த எம்ஆர் விஜயபாஸ்கருக்கும் அவங்களுடைய வேட்பாளருக்கும். அப்போது இங்கே குற்றச்சாட்டு ஒன்று வருதுன்னா, அந்த குற்றச்சாட்டை வந்து பார்த்தீங்கன்னா உங்களை டேமேஜ் பண்ணுது. அந்த டேமேஜ் கண்ட்ரோல் எப்படி நீங்கள் பண்ணணும்? சில பேர் இடைத்தேர்தலுக்காக நாங்கள் சொல்கிறாங்க, இடைத்தேர்தலுக்கும் இதுக்கும் தொடர்பே கிடையாது. நான் இதை வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் என்றைக்கு நான் வெற்றி பெற்றனோ அன்னையிலேருந்து என் மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்குது, இந்த மக்களுக்கு ஏதாவது நான் செய்யணும்னு சொல்லிட்டு. அப்போ அந்த குடும்பத்துக்கு நான் நிரந்தரமாக நான் வந்து இந்த மக்களுக்கு நன்மை செய்யணும்னு சொல்லிட்டு நான் ஒரு அரசு பணி வழங்குறேன். அதுதான் எங்கள் நோக்கம். தவிர சில பேர் இடைத்தேர்தலுக்காக சொல்கிறாங்க, நான் இடைத்தேர்தலுக்காக இந்த அரசு பணி வழங்கலை அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்களா? அரசு பணியெல்லாம் கொடுக்க போகிறோம் எல்லாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பல அரசியல் விஷயங்கள்லாம் பேசிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, அதுதான் சொதப்பண்ணு என்னன்னு கேட்டால் இடைத்தேர்தலில் செஞ்சு விடுங்கன்னு சொல்லுது. அப்போ உங்கள் நோக்கம் என்ன? இப்போ இடைத்தேர்தலுக்காக தான் இதை செய்கிறீங்கன்னு ஆகிடுது இல்லை. ஒரு மக்கள் நல திட்டங்களை நீங்கள் போய் செய்யும்போது அங்கே இடைத்தேர்தலை பற்றி பேசக்கூடாது. இடைத்தேர்தல் தேதி அறிவிக்க, இன்னும் தேர்தல் அறிவிச்சிருந்தா கூட நீங்கள் சொல்லலாம். அப்போது 2வது சந்திப்பு, இதை ஒரு முதல் முறையாக இந்த அரசு பணிலாம் கொடுத்துட்டு அடுத்த முறை சந்திக்கும் போது கூட நீங்கள் சொல்லலாம். அடுத்த முறை கரூரில் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சாரத்துக்கு போகும்போது நீங்கள் செய்யலாம். ஆனால் இப்போ நீங்கள் அதை வந்து இடைத்தேர்தல் இங்கே வச்சு செய்யுங்கன்னு சொன்ன பிறகு நீங்கள் அந்த அரசு பணி கொடுத்து நீங்கள் சொல்லும் போது அது உங்களுடைய நோக்கம் வந்து தவறாக போயிடுச்சு. எதிர்கட்சிகள் சொல்லக்கூடிய அரசியல் ஆதாயம் என்று சொல்கிறாங்க இல்லையா, அது வந்து உண்மையாயிடுச்சு தானே. ஓகே சார், பல்லர் கேள்விக்கு தெளிவாக நன்றி.